ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படத்தில் வந்து ஒரு செம்ம பெரிய ஒரு ஹீரோ, அதாவது தமிழ் சினிமாவோட டாப் ஸ்டார் வந்து அவருக்கு வில்லனா நடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளோட நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து அமரன் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் அவருக்குன்ட்டு ஒரு செம்ம பெரிய ஒரு இடம் குடிச்சிருக்காரு. அதாவது அமரன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே இன்னைக்கு வந்து வசூல் கடந்திருக்கு அப்படின்றது அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இது வந்து செம்ம பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பெரிய பெரிய ஹீரோவாலே பண்ண முடியாத சாதனை நம்ம சிவகார்த்திகேயன் ரொம்ப பெரிய விஷயம். இதனாலே வந்து சிவகார்த்திகேயன் கரியரில் இது ஒரு செம்ம பெரிய ஒரு உச்சம். ஸோ அவர் இது வரைக்கும் பண்ண சாதனை இது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இடையில வந்து இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படம் வந்து நம்மளோட ஏஆர் முருகதாஸ் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து சுதா கோங்கரா கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த திரைப்படத்தை பற்றி வந்து இப்போ வந்து செம்ம ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஆல்ரெடி இந்த திரைப்படம் வந்து நம்மளோட சூர்யாவுக்கு எழுதின கதை தான். ஆனால் வந்து சில பல பர்சனல் ரீசன்ஸ்னால வந்து சூர்யா வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாது அப்படின்ட்டு அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அடுத்ததான் வந்து சூர்யாவுக்கு அடுத்தாவது சிவகார்த்திகேயன் வந்து நம்மளோட சுதா கோங்கரா வந்து தேர்வு செஞ்சாங்களாம். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் இந்த கதை குறித்து வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். இப்போ வந்து அந்த திரைப்படத்தில் வில்லனாக வந்து யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது வந்து ஜெயம் ரவி மற்றும் விஷாலோட பேர் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது இவங்க 2 பேர்ட்டே வந்து கதை சொல்லியிருக்காங்களோ, இவங்க 2 பேரும் வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் வந்து யார் ஒப்பந்தம் ஆவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் வந்து விஷால் இல்லை ஜெயம் ரவி யார் நடித்தாலும் வந்து இவங்க சிவகார்த்திகேயன் அப்புறம் அவங்க செம்ம ஒரு காம்போவாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரசிகர்கள் செம்ம அவளாக காத்துக்கிட்டு இருக்காங்க.